கேரல் டீம் எல்லாரும் மேலே வரீங்களா? கொஞ்சம் வேகமாக வாங்க. கேரல் சர்வீஸ்க்கு போன சகோதர சகோதரிகள் எல்லாரும் மேலே வாங்க. நாங்க 2 பேர் மட்டும் தானே கேரளுக்கு போனோம். கொஞ்சம் வேகமா வாங்க, நேரம் இல்லை, நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். மற்றவங்களா எங்க கேரல் டீம் கொஞ்சம் வேகமா வாங்க. எல்லாரும் வேகமா வாங்க. கேரல் டீம் உங்களுக்கு சாங்ஸ் அனுப்பியிருந்தேன். காரிருள் துன்பம் நீக்கவே கனிவுடன் வந்த பாலனே, கண்ணின் மறுமைந்தனே, கண்மணி கண்மலரா, காரிருள் துன்பம் நீக்கவே கனிவுடன் வந்த பாலனே, கண்ணின் மறுமைந்தனே, கண்மணி பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசர் பிறந்தார், எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசர் பிறந்தார், எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். எந்த பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் அன்பில் மகிழுவேன். அல்லேலூயா அல்லேலூயா, அவரையே புகழுவேன். மானிடர்க்காய் தன்னை ஈவாய் தந்தார், தாயன்பில் மேலானதே, காலங்கள் 1000 பாடினாலும் என் நன்றி ஈடாகுமோ. மானிடர்க்காய் தன்னை ஈவாய் தந்தார், தாயன்பில் மேலானதே, காலங்கள் 1000 பாடினாலும் என் நன்றி ஈடாகுமோ. எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசர் பிறந்தார், எனக்காக பாலன் பிறந்தார், என் ஆத்ம நேசர் பிறந்தார், எந்தன் பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். எந்தன் பாவம் நீக்கி என்னை மீட்டுக் கொண்டார், என்றும் பாடி துதிப்பேன். வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. வானாதி வானம் விட்டு இறங்கி வந்தாரே, மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. அவர் ஏழை கோலமாய் தாவீதின் ஊரில், அவர்
வந்து செய்தி சொல்ல மேய்ப்பர்கள் வந்து பணிந்தனரே. தூதர்கள் வந்து செய்தி சொல்ல மேய்ப்பர்கள் வந்து பணிந்தனரே. நட்சத்திரம் வழிகாட்ட வந்தனரே. ஞானிகள் அவர் பாதம் பணிந்தனரே. நட்சத்திரம் வழிகாட்ட வந்தனரே. ஞானிகள் அவர் பாதம் பணிந்தனரே. மண்ணில் ஒளியாய் வந்தாரே. பாவம் போக்க பிறந்தாரே. வானாதி வானம் விட்டே இறங்கி வந்தாரே. மன்னாதி மன்னவரே பிறந்திருந்தாரே. வானாதி வானம் விட்டே இறங்கி வந்தாரே. மன்னாதி மன்னவரே பிறந்து விட்டாரே. ராஜன் பிறந்தார், ராஜன் பிறந்தார், இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. மகிமையில் தோன்றிய நவமணியே. மாட்சிமை தேவனின் கண்மணியே. மாயர்கள் மீட்பினை வழங்கிடவே மானிடனாக உதித்தவரே. மகிமையில் தோன்றிய நவமணியே. மாட்சிமை தேவனின் கண்மணியே. மானிடர்கள் மீட்பினை வழங்கிடவே மானிடனாக உதித்தவரே. பணிவோம் புகழ்வோம் மன்னோரின் இரட்சகனை. கன்னி மரி மடியில் பின்னவர் பாடின ஆயர்கள் கூடின இயேசு பிறந்தாரே. ராஜன் பிறந்தார், ராஜன் பிறந்தார், இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. சிந்தை கடினம் கல்லாம் இதயம் நித்தம் மரணம் ஆண்ட தருணம். சிந்தை கடினம் கல்லாம் இதயம் நித்தம் மரணம் ஆண்ட தருணம். பாசமாய் பர நேசம் காட்டிய பாவம் போக்கும் பலியாய் பிறந்தார். பாசமாய் பர நேசம் காட்டிய பாவம் போக்கும் பலியாய் பிறந்தார். ஆதி வார்த்தையே மாம்சமானாரே. அந்த தேவன் என் உள்ளம் வந்தாரே. சுத்த ஆவியால் எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்களா? இயேசுவே. ஆதி வார்த்தையே மாம்சமானாரே. அந்த தேவன் என் உள்ளம் வந்தாரே. சுத்த ஆவியால் சூழ்ந்து கொண்டாரே. என்ன விந்தையே எங்கள் இயேசுவே. அடுத்ததாக நம்முடைய திருச்சபையுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்போம். லீட் பண்றவங்க கொஞ்சம் மேலே வரீங்களா? Today is my favorite day. God made- I like tomorrow yesterday, but today is my special day. ஏன் நீ இவ்ளோ ஜாலியா இருக்க? என்ன விஷயம்? எங்க போற? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற? சர்ச்சுக்கு தான் போறேன். தெரியும் தான், ஸ்பெஷல் டேன்னு சொன்னே. ஆனா எனக்கு ஸ்பெஷல் மாதிரியே தெரியல. ஆண்டவர் படித்த எல்லா நாளும் ஸ்பெஷல் தான், எல்லா நாளும் மெயின் தான். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன், ஜீசஸ் பர்த்டேன்னு சிம்பிளாக சொல்லிட முடியாது. எனக்கு ஒன்றும் புரியலை. செலிப்ரேஷன் சொல்கிறா, பர்த்டேன்னு சொல்கிறா, சிம்பிள்னு சொல்கிறா, நீ என்ன சொல்ல வர? எனக்கு புரியவே மாட்டேங்குது. திஸ் இஸ் நாட் இது ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். ஒரு வெற்றியின் கொண்டாட்டம். சண்டே ஸ்கூல் ஆண்டி சொல்லும் போது கவனிக்க மாட்டியா? அது சரி, அடிக்கடி லீவ் போட்டால் எப்படி புரியும்? எங்கள் அம்மாவும் அக்காவும் என்னை மட்டும் விட்டு ஜாலியாக வந்துடுறாங்க.
பொய் சொல்லாத இன்னைக்கு. அம்மா அடிச்சு அடிச்சு எழுப்பினாலும் எந்திக்க மாட்டீங்கயாமே. எங்க அம்மா சீக்கிரத்தை சொல்லிட்டாங்களா? சரி சரி, அதை விடு. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்ரா இருக்கு? வா வா, நம்ம 2 பேரும் தான் அதை சொல்ல போறோம். அப்படியா? நம்பலாம். Praise the Lord. Praise the Lord. Good morning everybody. We are happily welcoming you for the Sunday School program 2025. Heavenல ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்படி பாடுவாங்கன்னு தெரியுமா இன்னைக்கு? ஹெவனுக்கு போனாரானே தெரியும். இப்போ பாரு, சண்டே ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பாட போறாங்க.
is the Lord. Every eye will see the coming of the King. Jesus is the Lord. Jesus is the Lord. Every knee will bow, every tongue confess. Jesus is the Lord. Jesus is the Lord. Every eye will see the coming of the King. Jesus is the Lord. Jesus is the Lord. Jesus Christ, crucified, bled and died to save our lives. Giver of boundless love, faithful unto you we run. Faithful unto you. Every knee will bow, every tongue confess. Jesus is the Lord. Jesus is the Lord. Every eye will see the coming of the King. Jesus is the Lord. Jesus is the Lord. Son of Man, great I am. Healing powers in your hands. Grace and wine, it is done. Sin and death are overcome. Sin and death are worthy of praise. You're worthy of honor. You're worthy of thanks. You're worthy of worship. You're worthy of praise. You're worthy of honor. You're worthy of thanks. You're worthy of worship. You're worthy of praise. You're worthy of honor. You're worthy of thanks. Jesus, every knee will bow, every tongue confess. Jesus is the Lord. Jesus is the Lord. Every eye will see the coming of the King. Jesus is the Lord. Jesus is the Lord. இப்போ பிகினர் அண்ட் பிரைமரி மெமரி வேர்ஸ் பைபிள் கேரக்டர்ஸ் இப்போ போர்ட்ரி பண்ண போகிறோம். Trust in the Lord with all your heart. Proverbs 3:5. God said to Abraham, I will bless you. Genesis 12:2. The fruit of the Spirit is love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, and gentleness, and self-control. Colossians 5:22-23. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. John 3:16. Give thanks in all circumstances, for this is the will of God. 1 Thessalonians 5:18. The Spirit of the Lord came upon Samson, and he prospered. Judges 17:12. Psalms 138:1. I will praise you, Lord, with all my heart. John 3:16. For God so loved the world that he gave his one and only Son, that whoever believes in him shall not perish but have eternal life. God created man and woman in his own image. Genesis 1:27. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். Luke 10:25.
Love your neighbors as yourself. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போ. 1 Corinthians 13:10. கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:10. Matthew 3:17. This is my beloved Son in whom I am well pleased. Matthew 4:19. Follow me and I will make you fishers of men. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்செய்தேன். அவர் என்னை புல்லுங்கரங்களை மேய்த்த அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நித்தம் நீதி பாராட்டுகிறார். நான் மல்லன் பள்ளத்தாக்கில் நான் தான் பொல்லாப்பு பார்ப்பேன். தேவரின் என்ன குறிக்கிறேன், கோலும் உன் தடியும் என்னை தேட்டும். நான் சத்திற்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாதம் நிரம்பி வருகிற. நான் ஜீவனுள்ள நாடலாம், நம்மே கிருபை என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில் நீதி நட நிலைத்திருப்பேன். தேவனின் கட்டளையிலிருந்து தப்பி செல்லும் யோனாவையும் கடலில் ஏற்பட்ட பெரும் புயலை எதிர்கொள்ளும் கப்பல் தலைவரையும் பற்றிய நிகழ்வை இடஸ்கெட்டில் பார்க்கலாம். கடல் கொந்தளிக்கிற, புயல் பயங்கரமாக வீசுகிறே. இது புயல் வரும் காலம் இல்லையே. எல்லாரும் வாங்க, உங்கள் கடவுள் நோக்கி ஜெபிங்க. நிலைமையை பார்த்தா தப்பிக்கிறதே கஷ்டம். இதுக்கு சீட் எழுதி போட்டால் யாருன்னு தெரிஞ்சிடும். யோனா தப்பையும் செஞ்சுட்டு எப்படி ஜாலியாக தூங்கினுக்கிறேன். நான் ஒரு எபிரேயன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன். உன்னை பார்த்தா பயபுத்தி இருக்கிற மாதிரி தெரியலையே. நீ யார்? நீ என்ன செஞ்ச? நான் கத்தை கீழ்ப்பையாமல் ஓடி போட்டான், இங்கே கப்பல் ஏனேன். இப்போ நாங்கள் கடல் கொந்தளிக்கிற நிறுத்த என்ன பண்ணணும்? என்ன தூக்கி கடலை போட்டுது. என்ன சொல்கிற? ஆமாம், என்ன தூக்கி கடலை போட்டால் எல்லாம் சரியாகிவிடும். நீ தப்பு செஞ்சுட்டு எங்களையும், நீ பாவம் செஞ்சுட்டு எங்களையும் பாவம் சேர்க்க வைக்கிறியா? இல்லை இல்லை இல்லை, இதற்காக என் தேவன் உங்களை தண்டிக்க மாட்டார். ஆண்டவரே, மேலே பாவத்தை மேலே செலுத்தாதீங்கள். என்ன பிரதர் செஞ்சுட்டு இருக்கீங்க? விவசாய புத்தகம் 10 கொண்டிருக்கிறேன். ஒன்றும் புரியல. வாங்கலே, ரதத்துக்குள்ளே இருக்காங்க. நீங்கள் படுத்து கொண்டு இருக்கிற இந்த பகுதியில் உள்ளவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இவரால் தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். அப்படியா? நான் ரசிக்கப்பட்ட என்னதான் செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஏதோ தண்ணீர் இருக்கே, ஞானஸ்தானம் எடுக்க தடையது இருக்கா? ஓ, எடுக்கலாமே. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா ஒரு தடையும் இல்லை. சாரா, ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்க? ஆபிரகாமே, இவ்வளோ நாளாக நான் அமைதியாக இருந்தது போதும்.
ஆஹார் மேலே நான் தயவாக தான் பார்த்தேன். ஆனால் அவள் எப்படி நடந்துக்கிறா தெரியுமா உங்களுக்கு? இஸ்மவேலும் என் மக ஈசாக்கை பார்த்து கிண்டல் பண்ணுறான். இது பார்த்துட்டு ஆஹார் சும்மா இருக்கிறா. சாரா, நீங்கள் கொஞ்சம் அமைதியாயிடு. ஈசாக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் குழந்தையை யாரும் கைப்படுத்தக்கூடாது. ஆனால் இஸ்மவேலு மகந்தாலும் நான் என்ன செய்கிறது? நான் யாரையும் காயப்படுத்த சொல்லலை. இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் செட் ஆகலை. அடிமை பெண்ணோட பையன் என் பையனை ரூல் பண்ணுறதா? சாரா, ஓ வேதனை எனக்கு புரியுது. இஸ்மவேலை நான் நேசிக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களை நேசிக்கிறேன், உங்கள் வார்த்தையை தான் மதிக்கிறேன். ஆனால் ஈசாக்கு தான் தேவனின் வாக்குத்தத்த குழந்தை. ஆகார் எனக்கு முன்னால் பெருமையாக பேசுகிறா. இது என்னால் தாங்க முடியலை. சரி சாரா, நீ சொல்கிறத பெரிய நான் கேட்குறேன். தேவனுடன் மிகப்பெரிய திட்டத்தை அறிவிக்க தேவனுடன் கபிரியேல் மரியாவை சந்திக்கும் அதிசய நிகழ்வை மிஸ்கிட்டில் காண்போம். அடக்கம், விசுவாசம், கீழ்ப்படிதல் மூலம் மரியா தேவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். தேவனே, என் வாழ்க்கை அமைதியாகவும் உம் சித்தத்தோடு இருக்கட்டும். மரியே, கிருபை பெற்றவளே வாழ்க. யார் நீங்க? பயப்படாதே, நான் தான் தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் தூதன். தேவன் உன்னை மிகவும் நேசிக்கிறார். நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நானும் ஒரு சாதாரண பெண் தானே. ஆசீர்வதிக்கப்பட்டவள் எப்படி நீங்க சொல்றீங்க? தேவன் சாதாரணமானவர்கள் இடத்தில் தான் பெரிய காரியங்களை செய்கிறார். மரியே, நீ கிருபை பெற்றவள். நீ கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். நானா? எனக்கு ஒரு குமாரனா? இயேசுவா? நானும் ஒரு கன்னிதானே. நானும் திருமணமாகவில்லை. எப்படி சாத்தியம்? மரியே, பரிசுத்த ஆவி உன்மேல் அசைவாடும். உன்னதமானவர் உன்மேல் நிழலிடுவார். உன் குமாரன் பரிசுத்தமானவர். அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். ஐயோ, என் குடும்பத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்? என்ன நினைப்பார்கள்? யோசேப்புக்கு நான் எப்படி சொல்லுவேன்? என் வாழ்க்கை எப்பமா முடியும்? தேவனின் திட்டம், அவர் சித்தம் பெரியது. மரியே, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கிடைக்கும் மேசையா உன் மூலமாய் பிறக்கப் போகிறார். நீ மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தேவ சித்தத்துக்கு நான் கீழ் வணங்குகிறேன். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. New Year.
ஏசப்பாக்கு பல நாமங்கள் இருக்கு. அதில் ஒரு நாமம் நான் சொல்லுவேன், அதோட அர்த்தத்தை நீ சொல்லணும். நம்ம கூடவே இருப்பாரு. சரியா சொன்னேன். நம்ம ஜூனியர் அண்ட் இன்டர் அக்காஸ் அந்த சாங்குக்கு ஆட போகிறாங்க. அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. அவர் அகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், அகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. அவர் பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே.
வின்டர். ஒரு ஸ்மால் இமேஜினேஷன் பண்ணலாமா? ஜீசஸ் 2025ல பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? லிட்டில் கன்ஃபியூஷன், லிட்டில் காமெடி, ஃபுல் ஆன் ப்ரெசன்ட் டே வைப். அனலைஸ் பண்ண வேண்டாம், லாஜிக் பார்க்கவும் வேண்டாம். ஜஸ்ட் ரிலாக்ஸாக என்ஜாய் த ஹியூமர். ஹியூமர் இருக்காது தான், இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் லெட் த மெசேஜ் ஃபைண்ட் யூ பை இட் செல்ஃப். Presenting you all the Nativity 2025. ஜோசப் என்னம்மா என்னாச்சு? கொஞ்சம் மெதுவாக போங்க ஜோசப். ஓகே. ஜோசப் என்னம்மா கொஞ்சம் மெதுவாக போங்க ஜோசப். நான் 9 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ல. என்ன என்னம்மா பண்ண சொல்கிற? மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேற போகுது, ரோடு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்ன கேப்லையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல, அதை விட்டுட்டு இந்த ஓட்ட வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் கேப்ல வந்தால் எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா? இந்த டைமில் வேறு வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. வீட்டில் இருக்க அமேசான் மிந்த்ரா பேக்கேஜ்னால் யார் கலெக்ட் பண்ணுவா? என்னம்மா பண்ண சொல்கிற? எஸ்ஐஆர் ஃபார்ம், சென்சஸ் ஃபார்ம் அதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். சரி, ஏதோ ஒன்று கொஞ்சம் மெதுவாக போங்க. ஜோசப் இப்போ என்னம்மா? வயிறு வலிக்குது ஜோசப். வயிறு வலிக்குதா? ஐயோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. மிடில் ஆஃப் நோவேர். அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது ஜோசப், ரொம்ப வலிக்குது ஜோசப். என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. சீக்கிரமாக கூகுள் எடுத்து நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மேப் போடுங்க. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க, அங்கே போகலாம். நீங்கள் நான் போய் செக். சரி மேம் டாக்டர் அவைலபிளாக இருக்காங்களா மேம்? டாக்டரா? அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே அதிசயம், இதில் என்ன டாக்டர்னு சொல்கிறீங்க? மேம் ப்ளீஸ் மேம், ஒய்ஃப் வர ப்ரெக்னென்ட் மேம். நிறைய விஐபிஸ் வேறு அட்மிட் ஆயிருக்காங்க, முடியாது மேடம். ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் மேம். என்ன பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. ஜோசப் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதா ஜோசப்? இல்லை, பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கே போய் சீக்கிரம் வாங்க, அங்கே போகலாம். ஹலோ சார், அப்பாயின்மெண்ட் நம்பர் சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் நம்பரா? மேம் அதெல்லாம் இல்லை மேம், நானே ஊர்லேருந்து வரேன் மேம். சார் எப்படி சார் அப்பாயின்மெண்ட் நம்பர் இல்லைன்னா ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக இருக்குது. மேம் ப்ளீஸ் மேம், ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் மேம். ஒய்ஃப் வர ப்ரெக்னென்ட் மேம். சரி, வேணும்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், நான் டாக்டர் கிட்ட செக் பண்ணிட்டு சொல்கிறேன். QR கோடா? அதுக்கெல்லாம் இப்போ டைமே இல்லையே. ஜோசப் இங்கே ஏதாச்சும் கிடைச்சதா ஜோசப்? எமர்ஜென்சினால ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஈகோ ஃப்ரெண்ட்லி சூட் இருக்குது. ஈகோ ஃப்ரெண்ட்லி சூட்டா அப்படின்னா? எங்கள் ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது, அங்கே ஆடு மாடு எல்லாம் இருக்கும், நீங்கள் நேச்சரை பார்த்துக்கிட்டே பர்த் பண்ணலாம். ஆடு மாடா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிளேஸ் ஹைஜீனிக்காக இருக்குமா ஜோசப்? இருக்கிறதுல இது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, வேணும்னா வாங்க, இல்லைனா ஃபைண்ட் யோர் வே. வேறு ஆப்ஷனே இல்லை நம்மளுக்கு, அது மட்டும் தான் இருக்குது. சரி வாங்க போகலாம். ஜோசப் என்ன ஜோசப், இந்த பிளேஸ் ஒரே நாய்ஸி அண்ட் ஸ்மெல்லியாக இருக்குது ஜோசப். இந்த நடு ராத்திரியில உனக்கு இவ்வளோ பெரிய பிளேஸ் கிடைச்சதே பெரிய விஷயம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதாச்சும் பரவாயில்ல ஜோசப். அங்கே ஒரு ஆடு இருக்குது ஜோசப், அந்த ஆடு ரொம்ப கத்துது ஜோசப். இன்னொரு தடவை அந்த ஆடு கத்துச்சு, ஜீசஸ் நம்மளை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஆடு ஜீசஸை பார்த்துரும். சரி டென்ஷன் ஆகாத, நான் ஆக்சுவல் பண்ணுறேன். பா இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குல்ல? அதை விட்றா, என் ஆடு எங்கேயோ போயிடுச்சுடா. டேய் அதான் ஃபைன் மை ஷீப்னு ஒரு ஆப் இருக்குல்ல, அதில் போய் செக் பண்ணிக்கோ. ஃபைன் மை ஷிப்பில் ஒன்லி 10 மீட்டர் ரேடியஸ் இருக்குன்னு இருக்குது, அதோட தாண்டி ஆடு போகுதுடா. ஐயோ அதான் நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே சொன்னேன், என்னோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோன்னு கேட்டா தானே? சரிடா, நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கம்மனு எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ அம்மா. சரிம்மா. சாப்பிட்டேம்மா. ஓகேம்மா. ஓகே. டேய் ஏன்டா உங்கள் அம்மா காலை எப்படி டக்குன்னு கட் பண்ணிட்டேன்? நாங்களாம் எங்கள் அம்மா கால் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ வேற கம்மன்ற, எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி படிச்சு இந்த ஆடு மேய்க்க போயிருப்பா சொல்லி திட்டுறாங்கடா. நீ அது பரவாயில்ல, நம்மலாம் ஃபெயில் ஆகிட்டு வந்து ஆடு மேய்க்கிறோம். இவனை பாரு, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து ஆடு மேய்க்கிறான். சும்மா மானத்தை வாங்காதீங்கடா, இன்ஜினியரிங் கம்மி சம்பளம் தானே தராங்க, ஆனால் ஆடு மேய்க்க நிறைய காசு கிடைக்குதுடா. சரி விடுங்கடா, என்கிட்ட ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பிளான் இருக்கு. பயப்படாதிருங்கள். ஆமாம் நீங்கள் யார்? உங்களை பார்த்து நாங்கள் எதுக்கு பயப்படணும்? நான் தான் ஏஞ்சல் கேப்ரியல், உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குட் நியூஸா? நீங்கள் வேறு ஏதாச்சும் பிளேஸ்லேருந்து இங்கே வந்துட்டிங்களா? இல்லை, நான் கரெக்டான பிளேஸுக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரும் நைட் மூடில் இருக்கோம். சரி ஓகே. உங்கள் ஊரில் ஒரு ரட்சகர் பிறந்திருக்காரு, அவர் பேர் இயேசு கிறிஸ்து. ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்க ஸ்டேபிளில் அவரை வச்சுருக்காங்க. நார்த்து கேட்டா இல்லை சவுத்து கேட்டா? இந்தியா கேட்டு. ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்க ஸ்டேபிளில் துணியால் அவரை சுற்றி வச்சுருக்காங்க, அங்கே போனால் நீங்கள் எல்லோரும் அவரை பார்க்கலாம். சரி ஓகே. டேய் என்னடா இது, ஏஞ்செல்லாம் வந்து கிங்க பிறந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இது அன்டைமாக இருக்கிற எப்படா போக முடியும்? பேசாமல் ஒரு ஓலா ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடலாமாடா? ஓகேடா போகலாம். எப்படி வெறும் கையோட போகிறது? பேசாமல் ஏதாவது ஷாப்பில் ஏதாவது வாங்கிட்டு போயிடலாமா? மிட் நைட் வேற ஆயிடுச்சு, எல்லா ஷாப்பும் க்ளோஸில் இருக்கும், என்ன வாங்க முடியும்? ஆமாம்
பேசாமல் இன்ஸ்டாமேட்டில் ஜான்சன்ஸ் பேபி கிட்டும் டைப்பரை வாங்கிட்டு போயிடலாம். ஓகேடா. என்னடா நாசால வேலை பார்த்தா ஸ்பேஸுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்தா கம்ப்யூட்டரை கையில் குத்து தட்ட வச்சிட்டாங்களேடா. எல்லாம் நம்ம நேரம்டா. வேற வழியே இல்லடா. டேய் ஏதோ புதுசா இண்டிகேஷன் காட்டுதுடா. என்ன இண்டிகேஷன்டா அது? ஏதோ அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து புதுசா இண்டிகேஷன் காட்டுதுடா. ஏன் அந்த இண்டிகேஷன் பார்க்க வால் நட்சத்திரம் மாதிரியே இருக்குடா. வால் நட்சத்திரமா? இந்த மாதிரி ஒரு வால் நட்சத்திரம் வந்துச்சுன்னா ஒரு கிங்கு பிறக்க போறான்னு ஒரு புக்ல படிச்சிருக்கேன்டா. டேய் இந்த வால் நட்சத்திரம் பாரு மூவிங்லயே இருக்கு. பேசாம நம்ம அந்த வால் நட்சத்திரம் ட்ராக் பண்ணுவோமா? எல்லாம் பாஸ்போர்ட் ரெடியாக இருக்கா? நம்ம அதை வால் நட்சத்திரம் ட்ராக் பண்ணலாம். அப்போ எப்படியோ அந்த பிளெயின்லேருந்து லேண்ட் ஆகிட்டோம்டா. அந்த ஸ்டார் காணாமல் போயிடுச்சுடா. எப்படிடா இனிமேல் போகிறது? நம்ம கூகுள் மேப் யூஸ் பண்ணுவோம்டா. என்னடா கீப் கோயிங்னு காட்டுதே. இதை நம்பி நம்மளும் போயிட்டே இருக்கோம். 100 மீட்டர்ஸ் அஹென்னு போட்டிருக்கு, போய் பார்ப்போம். என்னடா 100 மீட்டர்ஸ் அஹென்னு போட்டிருக்கு, பார்த்தா முட்டு சந்த டீ கடை இருக்கு. சரி வந்ததுக்கு ஒரு டீ ஆச்சும் குடிச்சிட்டு போகலாம்டா. வாடா அண்ணா 3 டீ. இதுக்கு தான்டா சொன்னேன் இந்த கூகுள் மேப் எல்லாம் நம்ப வேணான்ட்டு. பேசாம இந்த ஊரோட ரூலரை போய் பார்க்கலாமா? ஒரு கிங் பிறக்குறாங்கன்னா அந்த ஊரோட ரூலருக்கு கண்டிப்பா தெரியும்டா. இரு நான் அந்த ரூலர் பேர் பார்க்குறேன். இந்த ஊரோட ரூலர் பேர் கிங் ஹெராடன்டா. அவரை பார்த்தா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்டா. Hello, pleased to meet you. Welcome. Pleased to meet you. Now only I got an email. NASA scientists என்ன பார்க்க வராங்க. Sorry for the short notice, sir. Next time try to get a prior appointment. Okay, sir. சார் வி ஆம் ஃப்ரம் நாசா. எங்கள் ரிசர்ச் ஒரு ஸ்டார் அப்பியராச்சு. அந்த ஸ்டார் அப்பியரான ஒரு கிங் பிறக்க போகிறான்னு அர்த்தம். அந்த ஸ்டாரை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அது இங்கே தான் காமிக்குது. உங்களுக்கு எதாவது கிங் பிறக்க போகிறது தெரியுமா? Are you sure? I'm the only king here. வேற யாரும் இல்லையே. Are you sure you're the only king here? I'm very sure. என்னடா இந்த கிங்குக்கே தெரியலன்றாரே. பேசாம ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆயிடலாமா? அதான்டா கரெக்டாக இருக்கும். If you get any information, we'll contact you. Okay. Bye, sir. டேய் அந்த ஸ்டார் திரும்பி வந்துடுச்சுடா. கூகுள் மேப் வேணா, கிங் ஹேர் இடம் வேணா, அந்த ஸ்டாரே ட்ராக் பண்ணுவோம். ஒரு கிங்கை பார்க்க போகிறோம், இப்படியே போக வேண்டியதா? ஏதாச்சும் வாங்கிட்டு போகலாம்டா. பேசாம ஒரு பெரிய பங்களா வாங்கி கொடுத்துடலாமாடா? வேணாம்டா, தண்ணி பிரச்சனை, ஃப்ளட்டு அதெல்லாம் வந்து பங்களா வேஸ்ட்டாக போயிடும். பெஸ்ட் கோல்டு தண்டா இப்போ டாப் லெவலில் இருக்கு. சரி எத்தனை கிலோ வாங்கிட்டு போகலாம்டா? யோசிச்சுக்கலாம். வாங்க வாங்க, இதான் நான் சொன்ன ரட்சகர். ஜோசப். தேங்க்யூ. ஜோசப் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃப் மட்டும். செல்ஃபி சீஸ். ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? நாங்கள் நாசரான வந்திருக்கோம். எங்களுக்கு என்ன வாங்கணும்னு தெரியல, அதனால கோல்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ. வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பர்ஃப்யூம்ஸ் வச்சுக்கோங்க. ஜோசப் என்ன பிராண்ட் ஜோசப்? யாருன்னே தெரியாதவங்களாம் உங்களுக்கு வாங்கி தராங்க, பிராண்ட் கேட்குற நீ? என்ன வாங்குறதுன்னு தெரியல, லேம்போகினி கார் வாங்கிட்டோம். சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். Cheese. Hello church. Today we used humor to ask a simple question. What if Jesus stepped into our world today? And the answer is beautiful. He would. Whether it's 1st century Bethlehem or 2025 Chennai, he walks into ordinary places to bring extraordinary love. On this unforgettable day in 2025, we saw wise men fighting with GPS, shepherds depending on app technology, Mary missing her online shopping delivery, and Joseph negotiating with hospital reception like it was a police inquiry. Yet, in the middle of all this chaos, in a farmland stable surrounded by confused animals, a quiet miracle still happened. Because when Jesus came into the world,
He didn't choose a palace. He didn't choose comfort. He chose a messy, noisy, imperfect place, just like the world we live in today. Because Jesus entering a stable was his way of saying, I am not afraid of your mess, and that's the heart of the story today. Even if he were born right now, in our era of notifications, traffic, and Wi-Fi problems, his message of hope would remain exactly the same. A light that shines in any darkness, a peace that calms any chaos, and a love that reaches every heart. So as we end, remember this. The setting may change, the technology may change, but the Savior never does. Today and every day, He's still Emmanuel, God with us. ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் எல்லோரும் இந்த ஸ்கிட்டை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த ஸ்கிட்டோட கருத்து என்னென்னா, ஜீசஸ் இந்த டைம்லைனில் நம்ம இருக்கும்போது பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். வைஸ்மென் ஜிபிஎஸை வச்சுட்டு கஷ்டப்பட்டாங்க, ஷெப்பர்ட்ஸ் ஆப் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேரி அவங்க ஆன்லைன் ஷாப்பிங்கை மிஸ் பண்ணிட்டாங்க, ஜோசப் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டதையும் பார்த்தோம். ஆனால் இந்த கன்ஃபியூஷனுக்கு நடுலையும் ரொம்ப பெரிய மிராக்கிள் நடந்துச்சு. அதுதான் ஜீசஸ் பிறந்தது. ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தப்போ அவர் பேலஸை சூஸ் பண்ணலை, கம்ஃபர்ட்டை சூஸ் பண்ணலை. அவர் சூஸ் பண்ணது ஒரு குழப்பமான, நிறைவில்லாத ஒரு இடம்தான். அதாவது இன்றைக்கி இருக்கிற நம்ம வேர்ல்டு மாதிரி. ஜீசஸ் அந்த ஸ்டேபிளில் பிறந்தது ஒரே ஒரு விஷயத்தை குறிக்க தான். எப்படி அவர் அந்த மெஸ்ஸியான பிளேஸில் ரெடியாக இருக்காரோ, அதே மாதிரி மெஸ்ஸியான நம்ம ஹார்ட்டில் வர்றதுக்கும் ரெடியாக இருக்கார். இந்த ஸ்கிட்டோட மெசேஜும் இதுதான். இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ், டிராஃபிக், வைஃபை ப்ராப்ளம்ஸ் நிறைஞ்ச இந்த காலத்தில் ஜீசஸ் பிறந்தாலும் மெசேஜ் ஒன்று தான். எந்த இருளையும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சம், எந்த குழப்பத்தையும் அமைதியாக்குற ஒரு சமாதானம், ஒவ்வொரு இருதயத்தையும் தொடும் அன்பு. செட்டிங் மாறலாம், டெக்னாலஜி மாறலாம், ஆனால் ரட்சகர் மாறவே மாட்டார். இன்னைக்கும் என்னைக்கும் அவர் இம்மானுவேல் தான், நம்மோடு கூட இருக்கிற தேவன். Thank you for joining us. Have a blessed Christmas. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுடைய ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 2024-2025 ஸ்கிரிப்சர் அவார்ட்ஸை கொடுக்கறதுக்காக நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஜோஷ்வாவை முன்பாக அழைக்கிறேன். பிகினர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஜெஷூரன். எல்லாரும் கரங்களை தட்டி. Second prize, Abigail. Primary, first prize, Davy. Second prize, Shalom. Jassis. Junior, first prize, Hannah. Joanna. First prize, junior first prize, Joanna, Hannah, Blessy. Junior first prize, Hannah, Joanna, Blessy. Second prize, Kesia. Inter, first prize, Jelena. Second prize, Janet. Abhinav.
தேங்க்யூ பாஸ்டர். அட்டெண்டன்ஸ் அவார்ட்ஸை கொடுப்பதற்காக பாஸ்டர் எல்டனை முன்பாக அழைக்கிறேன். Beginners, first prize, above 95% attendance, Abigail. Adiran. Josiah. Second prize, 85% to 95% attendance, Jeshuran. Varnika. Third prize, 75% to 85% attendance, Jabisha. Consolation prizes, Jason, Joshna, Sashil. Primary first prize, above 95% attendance, Abel. Shalom. Second prize, 85% to 95% attendance, Davi. Kanish. Godwin. Karen. Yalini. Third prize, 75% to 85% attendance, Jassis. Sandeep Sam. Third prize, 75% to 85% attendance, Jassis. Sandeep Sam. Consolation, Nikita. Thank you, Pastor. Attendance award. Attendance awards அழைக்க ஃப்ராங்க்லின் பிரதரை அழைக்கிறேன். First prize, above 95% attendance, Blessy. Kessia. Sam. Second prize, 85% to 95% attendance, Hannah. Joanna. Eunice. John. Third prize, 75% to 85% attendance, Jeshin. Consolation, Dhanushka. Heba. Johan Raj. Inter, first prize, above 95% attendance, Sweetie. Pavan.
Second prize, 85% to 95% attendance, Abhinav. Third prize, 75% to 85% attendance, Janet Pratiksha. Jelena. Thank you, Franklin brother. இப்போ உமன்ஸ் ப்ரேயர் டீம் நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷல் பாட போகிறோம். முன்னாடி சொல்லிடுறீங்களா? ஆதவன் போலே உலகில் நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் போலே
Praise the Lord. நிகழ்ச்சிகளை செய்த ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையான சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களுடைய எஃபர்ட்ஸ், பிள்ளைங்க, உங்கள் எல்லாருடைய எஃபர்ட்ஸுக்கும் எல்லோரும் ஒரு கரம் தட்டிடுவோமா? கரம் தட்டி அவர்களுடைய காரியங்களுக்கு. அருமையான பெண்கள் கூடி ஜெபிக்கிறவங்களாம் ஒரு நல்ல ஒரு பாடலை பாடினாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. செய்தி முடித்ததும் வாலிப பிள்ளைகள் சிலர் ஒரு பாடலை பாட போகிறாங்க. கிறிஸ்மஸ், இந்த லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு விட்ருங்க. கிறிஸ்மஸ் எல்லாருக்குமே நவம்பர் மாதம் வந்த உடனே அடுத்து துணி எடுக்கணும், என்றைக்கு யார் வீட்டில் கூட போகிறோம், யார் என்ன சமைக்க போகிறோம், இது நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியமான நேரம், சந்தோஷமான நேரம், மகிழ்ச்சியான நேரம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னால் என்ன? கிறிஸ்மஸ்னால் என்ன? கிறிஸ்மஸ்னால் என்ன? அடேங்கப்பா, என்னன்னு தெரியாதா? ஜப்பானில் தான் கிறிஸ்மஸ்க்குரிய இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் நிறைய விற்பனை ஆகுதான். உலகத்திலேயே ஜப்பானில் தான் கிறிஸ்மஸ்க்குரிய டெக்கரேஷன் ஐட்டம் அதிகமாக வாங்குகிறாங்க. நிறைய பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஒரு முறை ஒருவர் ஜப்பானில் போய் கேட்டாராம், வை யூ ஆர் பையிங் ஆல் திஸ் ஸ்டஃப்ஸ்? அது சொன்ன, திஸ் இஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னாங்களாம். வாட் யூ மீன் பை கிறிஸ்மஸ்? கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். வி டோன்ட் நோ வாட் இஸ் கிறிஸ்மஸ், பட் வி வாண்ட் டு டெக்கரேட் அவர் ஹோம். அப்போ ஒரு அம்மா என்ன தெரியுமா இழுத்துச்சான்? இயேசு இறந்த நாள் நினைக்கிறேன் அப்படின்னாங்களாம். உலகம் முழுசும் யார் உயரமான மரம் வைக்கிறா, யார் நிறைய லைட் போடுறா, எங்கே டெக்கரேஷன். இன்னொரு பக்கம் டிபேட் என்னென்னா, கொண்டாடலாமா வேண்டாமா? என்றைக்கோ ஒரு நாள் ஆண்டவர் பிறந்தார், அப்படி தானா? ரட்சகர் வந்தார். பிறந்தார்னு சொல்கிறத விட ரட்சகர் வந்தார். இப்போ கேள்வி என்னென்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தப்ப யார் யாருக்கு கிறிஸ்மஸ் எப்படி இருந்துச்சு? சரியா? இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? புது துணி எடுக்கிறோம், வசதி இல்லாதவங்க இருக்கப்பட்டதை போட்டுக்கிறோம், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறவங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், இல்லை என்றால் வெளியூருக்கு நம்ம போகிறோம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறந்தார் என்று சொன்னபோது அன்றைக்கு நிலவரம், ஒரு 2 ஆண்டுகளுக்குள் இருந்தவர்களுடைய நிலை என்னன்றதை ஹெட்லைன்ஸ் இன்றைக்கி சொல்லிடுறேன். இன்னொரு நாள் விரிவான செய்திகளை பார்ப்போம். நம்பர் 1, அறிவிக்கப்பட்ட செய்தியை தேடி சென்ற ஆயர்கள். இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவதூதன் செய்தியை சொன்ன உடனே அன்று ராத்திரி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளுக்கு முதலாவது அந்த தகவல் போய் சென்றது. அந்த பேதைகள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கிறார்கள், தங்கள் மந்தையை பாதுகாக்க வேண்டும். ஆனால் செய்தி வந்தவுடனே அவர்கள் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த செய்தி உண்மையா? அன்று ராத்திரியே அவர்கள் போய் அதை பார்த்து மற்றவர்களுக்கு அதை போய் அறிவித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையானவர்களே, அந்த மெய்ப்பர்கள் சமுதாயத்தில் அன்னைக்கு பெரிய ஆட்கள் இல்லை, ஆனால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை உண்மையாய் இருக்கிறதா என்பதை தேடி பார்த்தார்கள். அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஆவியினால் இரட்சண்யத்தை கண்ட சிமியோன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொல்லி ஆவியிலே அவருக்கு சொல்லப்பட்டது. அதே போல் ஒரு நாள் அவர் அமர்ந்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எழுந்து தேவாலயத்துக்கு போ, நீ பார்க்க வேண்டிய கிறிஸ்து, நீ காண வேண்டிய கிறிஸ்து இன்னைக்கு அங்கே வரப்போகிறார். இவர் வேகமாக வந்து நின்று பார்க்குறார். குழந்தையை தூக்கிட்டு வராங்க. கைகளில் ஏந்தி அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது. அதே பிள்ளையை தான் ஆசாரியன் அதுக்கப்புறம் போய் வாங்கினான். அந்த ஆசாரியன் சடங்கு செஞ்சான். அங்கேருந்த லேவியர் எல்லாமே அந்த பிள்ளைக்குரிய சடங்குகளை செஞ்சாங்க. ஒருத்தன் கண்ணையும் அவர் இரட்சகராக தென்படல. ஆவியில் நிறைந்திருந்த சிமியோன் கண்ணில் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு தெரிய வந்தது.
என் அருமையானவர்களே, நாம் அற்பமாக இருந்தாலும் கூட ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு கடந்து வரும். அதை நம்பி பின்தொடர்ந்து போங்கள். ஆவியில் நிறைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஆவியினாலே நீ கிறிஸ்துவை உன் வாழ்க்கையிலே காண முடியும். ஆனால் இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறோம், ஆடம்பரத்தில் போய் தேடி பார்த்த அறிவு. இரட்சகர் பிறப்பார் அப்படின்னு சொன்ன உடனே, யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறார் அப்படின்ன உடனே போய் அந்த அறிவு என்ன சொல்லிச்சுன்னா, அங்கே ஆடம்பரத்தில் தான் ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னது. சில நேரத்தில் நம்முடைய அறிவினாலே நாம் திசை தப்பி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. என் அருமையானவர்களே, அந்த அறிஞர்கள் செய்தது என்ன தெரியுமா? அறிவை மாத்திரம் சார்ந்து கிடலை, தான் ஆஸ்தியையும் கொண்டு வந்து அவர் பாதத்தில் வச்சிட்டான். அவன் அறிவை சார்ந்து இருந்தபோது அவன் வழி தப்பினான். இன்றைக்கி நிறைய பேர் மாம்சத்தினாலே கிறிஸ்துவை அறிய முற்படுவீர்கள் என்றால் இயேசு தென்பட மாட்டார். உங்கள் அறிவை கொஞ்சம் வச்சுட்டு ஞானத்துக்கு நேரே கடந்து பாருங்கள். 4வது கூட்டம் ஆணவத்தினாலே ஆண்டவரை அசட்டை பண்ணினார்கள். இது யார் அப்படின்னா, பரிசேய கூட்டம், வேத பாரகர். ஒரு ஆணவம். எங்களுக்கு தெரியாதா? ராஜா கூப்பிட்டு கேட்குறான், ஏன் இந்த ஆள்லாம் வந்திருக்கிறான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறான்னு சொல்லி வந்திருக்கிறான், அப்படி என்ன உன் வேதத்தில் இருக்குது? வேதத்தில் உடனே அவன் எடுத்து திருப்பி என்ன சொல்கிறான்னா, அவன் பிரதான ஆசாரியன் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்தபோது கிறிஸ்துவானவர் பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது ஏனென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று சொல்லி வேதத்தை வேகமாக திருப்பினவன் எருசலேமில் இருக்கிற ஏரோதின் அரண்மனையிலே உட்கார்ந்துட்டான். அதை கேள்விப்பட்ட அந்த அறிஞர்கள் பெத்லகேமுக்கு போனார்கள். ஆனால் தன் ஆணவத்திலே ஒரு கூட்டம் இயேசுவை காணவே இல்லை. ஒருவேளை போயிருந்தால் பார்த்திருக்கலாம். இதையெல்லாம் கிறிஸ்து பிறந்தபோது நடந்த சம்பவம். அடுத்தது, இன்னொருவன் அழிக்க துடித்த ஏரோது. இயேசு பிறந்துட்டார்னு தெரிஞ்ச உடனே அவன் ஞானிகிட்ட சொல்கிறான், எல்லாம் சொல்கிறான், கடைசி சொல்கிறான், கிறிஸ்துவ எப்படியாகலாம் அழிச்சிடணும். ராஜா எப்படி பிறக்கலாம்? இனி அநேகருடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை அழிக்க துடித்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா இயேசு கூட இருந்தார்னா நிறையா விஷயம் செய்ய முடியாது. நிறையா விஷயத்தை நான் செய்யணும்னா இயேசு என் கூட வேண்டாம். நான் விரிவாய் பேசவில்லை. ஒருவன் அற்பமாய் இருந்தான், ஆண்டவரை கண்டான். இன்னொருவன் ஆவியில் நிறைந்திருந்தான், ஆண்டவரை கண்டான். இன்னொருவர் அறிவிலே போய் தேடி பார்த்தார்கள். கடைசியாக அவர்கள் சீர் செய்யப்பட்டு தன் ஆஸ்தியை கொண்டு போய் அவர் பாதத்தில் வைத்தார்கள். இன்னொரு கூட்டம் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சது. எருசலேமுக்கும் பெத்லகேமுக்கும் 6 மைல் தூரம், அவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணாமல் அந்த செய்தி உண்மையா என்று பார்க்காத ஒரு கூட்டமாக இருந்தது. ஏரோது இயேசு பிறந்தார் அப்படின்னு சொன்னதும் வீட்டில் ஸ்டார் கட்டி லைட்டெல்லாம் போட்டு மரத்தெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவன் செலிப்ரேட் பண்ணலை. எல்லா போர் சேவகரை பார்த்து சொன்னான், அவரை கொன்று. அவர் இல்லை, அந்த வயசில் இருக்க எல்லாத்தையும் கொன்று. ஏனென்றால் என் சுயம் நான் வெளிப்படாதபடிக்கு அவர் என்னை தடுத்து விட போகிறார். இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் ஏதோ ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறது. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய டிவியில் அல்லது தான் ஏதோ ஒரு தப்பு செய்ய போகிறோன்னு அந்த பைபிளை தூக்கி ஓரமாக வச்சுடுவாங்க. ஏன்னா செய்ய போகிறது தவறுன்னு தெரியும். இது எனக்கு முன்னாடி இருக்க வேண்டாம். என் அருமையான ஜனமே, கடைசி ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அர்ப்பணிப்பின் நடுவிலே கிறிஸ்துவை கண்ட மரியாளும் யோசேப்பும். யோசேப்பும் மரியாளுக்கும் ஒரு அர்ப்பணிப்பு. டெஃபினட்டாக சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம செலிப்ரேட் பண்ணுறத மரியாளும் யோசேப்பு நேரில் வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை பார்த்து ஒன்று சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா, எவ்வளோ அவமானம் தெரியுமா, அன்றைக்கி அர்ப்பணிச்சிட்டோங்க, ஆனால் ஊர் என்னெல்லாம் பேசிச்சு தெரியுமா,
உலகம் எங்களுக்கு எவ்வளோலாம் உபத்திரப்படுத்திச்சு தெரியுமா? அந்த பிள்ளையை பெற்றுட்டு ராத்திரியாக நாங்கள் ஓடி போனோம் தெரியுமா? எந்த காரியமும் எங்களால் வாழ முடியலை. என் அருமையானவர்களே, நம்ம கிறிஸ்மஸ் பலவிதமாக கொண்டாடலாம். இந்த செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லது. இன்னைக்கு எல்லாம் இந்த பிள்ளைங்களும் ஆடி பாடிட்டு இருக்கும்போது நான் திரும்பி பார்த்து என் மகளை பார்த்து தான் சொன்னேன், உனக்கு மலரும் நினைவுகள்லாம் வருதான்னு. ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்கெல்லாம் இங்கே நின்று ஆடிட்டு இருந்த ஆட்கள் இன்றைக்கி அவங்கெல்லாம் பெரிய ஆள் ஆயாச்சு. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் இருக்குது, இவங்களுக்கு நிறைய மலரும் நினைவுகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று, நான் கிறிஸ்துவை என் அறிவினாலையா அல்லது என் இச்சைக்காக அழிக்கவா, எது என்பதை பாருங்கள். அர்ப்பணித்தால் பாடுகள் வரும். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படி யோசேப்பு மரியாளும் பல துன்பத்துக்கு நடுவில் தான் கிறிஸ்து என்ற இரட்சகரை அவர்கள் ஈன்றெடுத்த பின்பும் அவர்கள் அங்கும் இங்கும் சுற்றி திரிந்து அந்த பிள்ளையை காப்பாற்றினார்கள். என் அருமையானவர்களே, ஒருவேளை நான் ஏழ்மையாக இருக்கிறேன், உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும், தேடி போங்க. எனக்கு அறிவு நிறையா இருக்குது, அதையே வச்சு தேடாதீங்க. கொஞ்சம் அவருடைய வழி நடத்துதலுக்கு காத்துட்ருங்க. ஐயோ, நான் அதிகாரத்தில் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரிய போகுது, நான் நினைத்தது தான். வேண்டாம். உன் வாழ்க்கையில் அவர் ராஜாவாக வருவார் என்று சொன்னால் அதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது. கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? எங்கள் நல்ல கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலே வாலிப பிள்ளைகள் மேலே வரும்படியாய் கேட்கிறேன். கர்த்தத்தாமே, இந்த நாளில் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் அவர் நடத்தி கொண்டு போவார். என் அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதான நீங்கள், இன்றைக்கி பல அர்த்தங்கள் நமக்கு இருந்தாலும், முதல் நூற்றாண்டில் இயேசு பிறந்தார் என்ற உடனே இத்தனை வகையான ஜனங்கள் இருந்தார்கள். அதில் மரியாள் யோசேப்பை போல, ஒரு மந்தை மேய்ப்பனை போல தேவனை தேட, ஒரு சிமியோனை போல ஆவியிலே தேடி போவோம் என்றால் இந்த இரட்சகர் நமக்கு தென்படுவார். பரிசுத்த தேவனே, இந்த கொடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்த ஆண்டவரே, சிந்தை தரித்தவர்களாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜென்ம செய்தி கூறுங்கள்.
Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Próspero año y felicidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad. Próspero año y felicidad. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas. We wanna wish you a Merry Christmas from the bottom of our hearts. From the bottom of our hearts. Amen. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென்.